உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல், அதாவது சரத்து 1லேருந்து 32க்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிக்கல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதன் அடிப்படையில் மாடல் எக்ஸாமில் இருக்கக்கூடிய பாலிட்டி இந்த வீடியோட கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு அழகாக ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த மாடல் எக்ஸாம், ரெண்டாவது மாடல் எக்ஸாமுக்கான கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 1 to 32. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருந்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பாகம் ஆல்ரெடி எடுத்துட்டோம், இருந்தாலும் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ பாகத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் நம்பர் 1, 2, 3, 4, 4A. இது நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் நம்பர் 1 அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? இந்தியாவின் ஒன்றிய மற்றும் அதன் எல்லைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் அண்ட் யூட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டேட் அண்ட் யூட்டி, அதாவது ஒன்றிய மற்றும் அதன் எல்லைகள், இதுதான் பார்ட் நம்பர் 1. பார்ட் நம்பர் 2 உங்களுக்கு தெரியும், குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியுரிமை அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிப்படை உரிமை. ஸோ மூன்றாவதுங்கிறது என்னது? அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் என்னது? ரைட்ஸ். ஸோ அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அடிப்படை உரிமை. 4ங்கிறது என்னது? ரொம்ப முக்கியமானது, அரசு நெறிமுறை கோட்பாடு. நெறிமுறை கோட்பாடுன்னு சொல்லலாம், அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? கோட்பாடு இது ரொம்ப முக்கியம். 4A அப்படிங்கிறது தெரியும், அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அடிப்படை கடமை அப்படிங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் அக்யூரேட்டாக போன மாடல் எக்ஸாமில் நம்ம முடித்தது தான். ஏன் இதை நம்ம இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த பாகத்தில் இருக்கக்கூடிய இதிலிருந்து தான் இந்த ஃபஸ்ட்டு 32 வருது. அதாவது ஸ்டேட் மற்றும் யூட்டியில் 1 to 4 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் பாகம் சரத்து எதுலேருந்து எது வரைக்கும் கேட்டாங்கன்னா 1 to 4 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் 5 அப்படின்னா 5 to 11 அப்படின்னு நம்ம சொல்லலாம். குடியுரிமைங்கிறது 5 to 11. அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை 12 to, ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிப்படை உரிமை 12 to 35 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 36 to 51, இது 51A. ஏன்னா அதை ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுதான் ஃபஸ்ட்டு 4Aல இருக்கக்கூடிய பாகத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். இப்போ இந்த ஆர்டிகல்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 1லேருந்து 32 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ 1லேருந்து 4 வரைக்கும் எதை பற்றி பார்ப்போம்னா, ஸ்டேட் அண்ட் யூட்டியை பற்றி பார்ப்போம். 5 to 11 எதை பற்றி பார்ப்போம்னா, சிட்டிசன்ஷிப்பை பற்றி பார்ப்போம். அப்புறம் 12 to 32 வரைக்கும் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி எதை பற்றி பார்ப்போம்? அடிப்படை உரிமைகளை பற்றி பார்ப்போம். இதை தான் இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ஆர்டிகல் நான் இங்கே எழுதிடுறேன். சரிங்களா? நம்பர் இப்போ இங்கே எழுதிடுறேன். 1, 2, 3, 4. இது ஸ்டேட் அண்ட் யூட்டி. ஓகேங்களா? 4 தெரியுதா? எஸ். ஸோ 1, 2, 3, 4. அடுத்து 5, 6, 7, 8, 9, 10, 11. இது எல்லாம் குடியுரிமை, அதாவது பார்ட் நம்பர் 2. இது பார்ட் நம்பர் 1. கிளியர் தானே? எஸ். அடுத்து 12, 13. இது ரொம்ப முக்கியம், சொல்கிறேன். இந்த 12, 13ங்கிறது அடிப்படை உரிமைனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் 14, 15, 16, 17, 18, 19, 20, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32 எழுதியாச்சு. இப்போ இந்த ஆர்டிகல் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளியர் தானே? எஸ். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 1 to 4ங்கிறது என்னது? பார்ட் நம்பர் 1. இந்த பார்ட் நம்பர் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எத்தனை, மாநிலங்கள் எத்தனை, அதனுடைய யூனியன் டெரிட்டோரியல், யூனியன் பிரதேசம் எத்தனைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சரத்து நம்பர் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியானா என்ன, இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குன்னு சொல்கிறதான் நம்பர் 1. அப்போ இந்தியாங்கிற ஒரு தேசிய நாடு ஒன்று இருக்குது. அந்த தேசத்தின், அந்த ஒன்றியம் சார்ந்த நாடுகளில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல். அப்போ இதில் நான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ தற்போது இருக்கக்கூடிய ஸ்டேட் அண்ட் யூட்டியோட கவுண்ட்டு, அந்த என்னென்ன ஸ்டேட்டுன்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். அப்போ மொத்தம் எத்தனை? 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டோரியல் இருக்குது. கிளியரா? கீழே எழுதியிருக்கணுமா? சரி.
28 8. இப்போ தெரியுதா? எஸ். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசம். நம்ம நாடுல எத்தனை மாநிலம் யூனியன் பிரதேசம் இருக்குது? ஆர்டிகல் நம்பர் 1. அப்போ ஆர்டிகல் நம்பர் 2 என்ன சார் வரும் அப்படின்னா புதிய மாநிலங்கள் உருவாகுதல், நியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. நியூனா கிரியேட் ஏ நியூ ஸ்டேட். கிரியேட் ஏ நியூ ஸ்டேட் அப்படின்னா இல்லாத ஒரு மாநிலம் உருவாவது ஆர்டிகல் நம்பர் 2. அது என்ன சார் இல்லாத மாநிலம் அப்படின்னா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் இருக்குது. இப்போ பங்களாதேஷ் ஏதோ ஒரு பிரச்சனையில், சீனாவார் ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம இந்தியாவுடன் ஒன்றிணையுது அப்படின்னா அந்த நாடு நம்ம கூட சேரும் பொழுது அது பல மாநிலங்களாக ஒன்று சேரும். அப்போ வேறு ஒரு நமது அண்டை எல்லையில் இல்லாத ஒரு பகுதி நம்ம கூட சேரும்போது ஒரு புதிய மாநிலம் உருவாகும் இல்லையா? அப்போ அது எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் உருவாகும்னா ஆர்டிக்கல் நம்பர் 2. இப்போ சிக்கிம் இருக்கும் இல்லையா? சிக்கிம் வந்து நம்மளுக்கு 1974 எஸ் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். 1974 நம்ம சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோம். 75 மாநில அந்தஸ்து கொடுத்துட்டோம். அப்போ அவங்க வேறு ஒரு மாநிலத்திலிருந்து வேறு ஒரு அண்டை மாநிலம் சொல்லக்கூடாது, அண்டை நாட்டு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கூட சேருது. அப்போ அவங்க உங்களுக்கு துணை மாநில அந்தஸ்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த வருஷம் 2022வது மாநிலமாக கருதக்கூடியது சிக்கிம். மறந்துடாதீங்க, சிக்கிம் உருவாக்கப்பட்டது ஆர்டிகல் நம்பர் 2. அப்போ புதிய மாநிலங்கள் உருவாகிறது வந்து ஆர்டிகல் நம்பர் 2. அப்போ ஆர்டிகல் நம்பர் 3 என்ன அப்படின்னா எடிட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நியூ எடிட். அது என்ன சார் எடிட் அப்படின்னா? இப்போ தெலுங்கானா உருவானுச்சு, அது என்ன வேறு ஒரு நாட்டில் இருந்தால் சேர்ந்துச்சு? இல்லை, நமது நாட்டு எல்லையையே மாற்றியமைத்து ஒரு மாநிலங்கள் உருவாக்கப்படுமேயானால் அது ஆர்டிகல் நம்பர் 3. அதான் எடிட், நமக்குள்ளேயே எடிட் பண்ணிக்கிறது. இப்போ முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ 28 ஸ்டேட் இருக்கு இல்லையா? அப்போ இருக்கக்கூடிய எல்லையை நாமே மாற்றி அமைத்து ஒரு 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 மாநிலத்தை உருவாக்குமேயானால் அது ஆர்டிகல் நம்பர் 3. அப்போ ஆர்டிகல் நம்பர் 4 என்ன சார் சொல்லுது அப்படின்னா இப்போ ஒருவேளை நம்பர் 2 நம்பர் 3ல ஏதோ ஒரு ஸ்டேட்டு உருவானுச்சுன்னா இங்கே கவுண்ட் மாறணும் இல்லையா? அப்படித்தானே? 28 ஸ்டேட் 8 அப்படியே இருக்குமா? காப்பி பேஸ்ட் மாதிரி இல்லை. அப்போ நம்ம 2, 3 படி மாநிலங்கள் உருவாக்கப்படுமே ஆனால் அது எதில் மாற்றத்தை உண்டாக்கும்? இது ஃபுல்லாக மாற்றத்தை உண்டாக்கும். அப்போ நம்ம 29ன்னு ஆட் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக 2,3 மூலமாக மாநிலங்கள் உருவாக்கப்படுமேயானால் அது மாறுபாடலை உட்படுத்தும். அப்டேட்டுன்னு சொல்லிக்கோங்க. அப்டேட். ஆமாம் சார், ஒரு ஸ்டேட் வந்துருச்சு, இங்கே 29ன்னு மாற்றணும்ல, அதை மாற்றுறதுக்கு ஒரு ஆர்டிக்கல். அப்போ இதுதான் நியூ எடிட் அப்டேட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ எடிட் அப்டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூனா புது மாநிலங்கள், எடிட்னா நம்ம இருக்கிறது எடிட்டு, அப்டேட்னா சேஞ்ச் ஆகும். ஆர்டிக்கல் நம்பர் 1 சேஞ்ச் ஆகும். புரிஞ்சு போச்சு ஸ்டேட் அண்ட் யூனிட்டி. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். ஸோ குடியுரிமை யார் யாருக்கு கொடுக்கலாம், குடியுரிமை யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது, குடியுரிமைனா என்னென்னு ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எடுத்துட்டோம். குடியுரிமை 5 வழிகளில் பெறலாம், குடியுரிமை 3 வழிகளில் இழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் 5லிருந்து 11 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிதானே? வாங்க. இப்போ 5 என்னன்னா இந்தியாவில் யார் பிறக்கிறாங்களோ அவங்க இந்திய குடியுரிமை பெற்றவர்கள். எப்பயிலிருந்து? 1950 ஜனவரி 26 இந்த டேட்டில் இருந்து என்னைக்கு நம்ம ரிபப்ளிக் டே கொண்டு வரப்பட்டதோ, குடியரசு தினம் என்னைக்கு உருவாக்கப்பட்டதோ அன்னையில் இருந்து இந்தியாவில் எந்த மூலையில் இந்த இந்தியாவின் எல்லைக்குள்ளே எங்கே பிறந்தாலும் அந்த குழந்தை இந்திய குடியுரிமை பெற்ற குழந்தை. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, குடியுரிமை கொடுத்தாச்சு. அப்போ பிறப்பின் மூலமாக குடியுரிமை பெறதுன்னு சொல்லலாம். இல்லை இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு குடியுரிமை பெறக்கூடிய சரத்து 5. புரியுதுங்களா? அடுத்து என்ன அப்படின்னா ஃப்ரம் பாகிஸ்தான் வச்சுக்கோங்க. 7th to பாகிஸ்தான், ரெண்டுக்கு மீனிங் சொல்கிறேன். அதாவது என்ன சொன்னாங்கன்னா நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளை ஃபிக்ஸ் பண்ணி பாகிஸ்தானில் யார் இருக்கலாம், இந்தியாவில் யார் இருக்கலாம்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இப்போ முஸ்லிம்களுக்கான நாடு பாகிஸ்தான் வேணும்னு சொன்னாங்களே ஒழிய அப்போ இந்துக்களுக்கான நாடு இந்தியாவானா அப்படி கிடையாது. அப்போ இந்தியாவில் வாழும் விரும்பும் முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா யார் யார் முஸ்லிம்களுக்கான தனிநாடு வேணுமோ அவங்க பாகிஸ்தானுக்கு போங்க, யார் யார் இந்தியாவில் மத சார்பற்ற நல்லிணக்கத்தோடு வாழணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து மதங்களும் அனைத்து மதத்தனவருக்கும் சேர்ந்த ஒரு சமதர்மமற்ற ஒரு நாடாக இந்திய நாடு இருக்கும். அதனால
அனைத்து மதமும் வேணும்னு நினைக்கிறவங்க, சமதர்ம நாடு நல்லிணக்கம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவில் இருங்க, முஸ்லீம்களுக்கான தனிநாடு வேணும்னு நினைக்கிறவங்க பாகிஸ்தானுக்கு போவாங்கங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள யார் யார் வாரீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்திய குடியுரிமை கொடுப்போம்னு அறிவிச்சாங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் ஒரு நாடாக தான், ஒரே தேசமாகத்தான் இருந்துச்சு. அப்போ 1947 சுதந்திரத்தின் பொழுது பிரிவடைந்த இது அவங்களுக்கான குடியுரிமை கொடுக்குறதுங்கிறதுக்கான ஆர்டிக்கலை உருவாக்குது. அதன் அடிப்படையில் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வருவர்களுக்கான குடியுரிமையை பெறக்கூடியது தான் ஆர்டிக்கல் நம்பர் 6. முடிஞ்சு போச்சு. ஆர்டிக்கல் நம்பர் 7 அதிலே இருக்கு, டு பாகிஸ்தான், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் செல்வர்களுக்கான குடியுரிமை பற்றிய கூறுவது ஆர்டிக்கல் நம்பர் 7. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் பாகிஸ்தானா, பாகிஸ்தான்ல இருந்து இங்க வர்றவங்க, டு பாகிஸ்தானா இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு போறவங்க. அப்ப ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டு போறதற்கான அவங்களுக்கான அங்கிருந்து வர்றவங்க, இது வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த டேட்ல ஜப்பான்ல இருந்தா வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ 1947 சுதந்திரம் கொடுத்தாச்சு. 1950 இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான்ல இருந்து யார் வராங்களோ இந்த குறிப்பிட்ட நாள்ல அவங்க இங்க வர்றவங்க யார் யார் இருக்காங்களோ, அப்ப பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நபர்கள் இங்க வரும் பட்சத்தில் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? எஸ். அப்ப 5, 6, 7 உங்களுக்கு கிளியரா முடிஞ்சு. அடுத்து வெளிநாட்டவர் இவங்கெல்லாம் இல்லாம வெளிநாட்டவர் எப்படி குடியுரிமையை பெறலாம் அப்படிங்கிறது தான் வெளிநாட்டவருக்கு குடியுரிமை இயல்புரிமையின் மூலமாக பெறலாம். அப்ப 8ங்கிறது வெளிநாட்டவர் குடியுரிமை பெறுவது. நான் சொல்றதா புரியுதா? எஸ். அடுத்து 9 குடியுரிமை இழத்தல். எத்தனை வகையில் குடியுரிமை இழக்கலாம்னா 3 வழிகளில் குடியுரிமை இழக்கலாம். ஸோ குடியுரிமை இழத்தல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இழத்தல் புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 10 தொடர்ந்து குடியுரிமையை பெறுபவர்கள் அர்த்தம். அதான் தொடர்ந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறேன், ஒரு 5 வருஷம் வேலிடிட்டி, 6வது வருஷம் திரும்ப அப்லோட் பண்ணணும். இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸில் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறேன், இத்தனை வருஷம் வேலிடிட்டி, அத்தனை வருஷம் ரீஅப்டேட் பண்ணணும். ஆனால் குடியுரிமை அந்த மாதிரி கிடையாது. ஒரு நபருக்கு வழங்கப்பட்ட இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் ஒருவர் தொடர்ந்து குடியுரிமை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா 10th ஆர்டிக்கல். ஸோ தொடர்ந்து குடியுரிமை பெறுதல். ஸோ தான் கண்டினியூட்லி அவர் சிட்டிசன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறார். லாஸ்ட் 11 ரொம்ப முக்கியம். இந்த குடியுரிமை மாறுபாடு, இந்த குடியுரிமையை வந்து ஒருத்தல் இழத்தல், இந்த விஷயத்துக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. பாராளுமன்றம். கிளியரா? இவ்வளவுதான் குடியுரிமையில இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா 12, 13 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இது ஒரு ரீகால் பண்ணிடலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு ரீகால் பண்ணிடலாம். 1 ஸ்டேட் அண்ட் யூட்டி, லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூட்டி. 2ங்கிறது நியூ, 3ங்கிறது எடிட்டு, 4ங்கிறது அப்டேட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட்லாம் புரியும்ல? நியூனா என்ன? வேற ஒரு மாநிலம் உருவாகுறது, புது மாநிலம் உருவாகுறது. இது இருக்கிற மாநிலம் 2ஆக பிரிகிறது, இல்லை 2 மாநிலங்கள் ஒன்றாக சேருதுன்னு வச்சுக்கோங்க. அது வாய்ப்பு இல்லை. இருக்கிறது 2ஆக தான் உடையுமே ஒழிய 2ம் சேர்ந்து ஒன்றாகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் அப்டேட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது கரெக்டாக 5லேருந்து ஆரம்பிக்கும். 5 ஒருவர் குடியுரிமை பிறப்பின் மூலமாக குடியுரிமை வழங்குதல். சரிங்களா? கரெக்டாக சொன்னால் 6 ஃப்ரம் பாகிஸ்தான், 6 7 டு பாகிஸ்தான், 8 வெளிநாட்டவர் குடியுரிமை பெறுறது. 8 வெளிநாட்டவர்னா இது ஒரு நாடு, இது ஒரு நாடு, இது இந்தியாவில இருந்து இன்னொரு நாடு, ஜப்பான் இல்லை யூஎஸ், அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ 8 வெளிநாட்டவர் மூலமாக குடியுரிமை எப்படி பெறது? இயல்புரிமையின் மூலமாக. 9 குடியுரிமை இழத்தல். அப்படிதான் பார்த்தோம். 10 தொடர்ந்து குடியுரிமை பெறுதல். ஒருவர் தொடர்ந்து குடியுரிமையை பெறக்கூடிய உரிமை. தொடர்ந்து குடியுரிமையை பெறுறாங்க. சரிங்களா? தொடர்ந்து குடியுரிமையை கொண்டிருத்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 10. 11 இந்த கட்டுப்படுத்தும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? குடியுரிமை பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு. பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமையில நீங்க ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சிடும். அடிப்படை உரிமைகள் எத்தனைனா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. சரிங்களா? 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. இப்ப 6 தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த 7 அடிப்படை உரிமைகள்ல இப்ப 6 தான் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6. அப்ப என்னென்ன உரிமைகள் நம்ம பார்க்கிறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை. ஃபர்ஸ்ட் என்ன உரிமை? சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியங்க. சுதந்திர உரிமை.
அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சமய உரிமை. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கடைசி ஒன்று ரொம்ப முக்கியம், அரசியலமைப்புக்குட்பட்டு அதிகாரம் தேடும் உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு அதிகாரம் தேடும் உரிமை ரொம்ப முக்கியம். தேடும் உரிமை இது மறந்துடாதீங்க. இதுதான் ஆர்டிகல் நம்பர் 32. இதைத்தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாரு. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறிய ஹார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றது ஆர்டிகல் நம்பர் 32. அரசியலமைப்புக்கு உட்பட்ட அதிகாரம் தேடும் உரிமை. இதுக்கு மீனிங் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் அடிப்படை உரிமை மறுக்கப்படும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு ஒரு பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமை மறுக்கப்படும் பொழுது அந்த அடிப்படை உரிமை மீள்வதற்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆர்டிகல் நம்பர் 32. இதுங்க இந்த ஆர்டிகல் நம்பர் 32 பெறுவதற்கு எங்க போகணும்? உச்ச நீதிமன்றம் போக வேண்டும். கிளியரா? ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி சார், இப்ப இதுக்கான ஆர்டிகல் என்ன சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்ப 12, 13 அப்படிங்கிறது தனியா வரும். 12ங்கிறது எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்னா என்ன, எதெல்லாம் சேர்ந்தது கவர்மெண்ட். அரசு என்பதற்கான விளக்கம், அரசு என்பதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதில் கொடுப்பாங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 12. மறந்துடக்கூடாது. அப்ப 13 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமை மீறி சட்டம் இயற்றப்படுமே ஆனால் அதனை கேள்வி கேட்பதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. பொதுவாக சட்டங்களை பற்றி இயற்றினா அதை உச்ச நீதிமன்றம் உள்ள நீதித்துறைக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கன்னா அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு நீதித்துறைக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் அடிப்படை உரிமை மீறும் பொழுது, அந்த அடிப்படை உரிமை மீறி சட்டம் இயற்றப்படும் பொழுது அந்த சட்டத்தை நிராகரிக்கவோ அந்த சட்டத்தை பற்றி கேள்வி எழுப்பவோ நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு என கூறும் ஆர்டிகல் தான் 13. இப்போ அதுக்கப்புறம் 14லிருந்து ஆரம்பிச்சு 32 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, ரொம்ப ஈஸி. பார்த்துருவோமா? ரொம்ப ஈஸி. 43131 இதான் அந்த ஃபார்முலா. 43131 43131. அது என்ன சார் 43131? ரொம்ப ஈஸி. 4ங்கிறது 4 ஆட் பண்ணணும். எதுல 14லிருந்து 4 ஆட் பண்ணா 18. ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சாசு, இது ரொம்ப முக்கியம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சா சு சூன்னு வரும். சா சு சு சான்னு வரும். சா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட அதிகாரம் தேடும் உரிமை. மறந்துடாதீங்க. 14 to 18 4 முடிஞ்சு. 4 3 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 19 வரும். இப்போ 19ல 3னா 20 21 22 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 23ன்னு ஆரம்பிக்கணும் 1, அப்போ 24. அப்போ 25ன்னு ஆரம்பிக்கணும் 3, அப்போ 28. அதுக்கப்புறம் 1, அப்போ 29ன்னு ஆரம்பிக்கணும். அப்புறம் என்ன வரும்? 29க்கு அப்புறம் 1 கூட்டினா 30. அப்ப 31 காணாமே சார்னா அந்த 31 தான் நீக்கப்பட்டது. 31 நீக்கப்பட்டது. சொத்து உரிமை அது 307ல வச்சிருக்கிறாங்க. எதுல? 300A-யில் வைக்கப்பட்டுள்ளது. பார்ட் நம்பர் 12. கிளியரா? இதுக்கு மேல ஒன்று 43131 கிளியர் தானே? புரியுது தானே? ஒன்றும் குழப்பம் இல்லையே? வாங்க ஆர்டிகல் டக்குன்னு என்னன்னு பார்க்கலாம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட அதிகாரம் தேடும் உரிமை. கிளியரா? எஸ். இப்ப இதுல இருந்து 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32. இதில் 31 நீக்கப்பட்டது. இப்போ 43131 4 14க்கு அப்புறம் 15 16 17 18. அப்போ இது வரைக்கும் என்னது? சமத்துவ உரிமை. ஓகே, கிளியர். அதுக்கப்புறம் 3னா 1 2 3
முடிஞ்சு போச்சு. அடுத்து 1 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1, நீக்கப்பட்டது 1. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலுக்கு உட்பட்ட அதிகாரம் தேடும் உரிமை. கிளியரா? குழப்பலையே? குழப்பல. 14ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்ப அனைவரும் சமம் சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல் நம்பர் 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் ஆர்டிகல் நம்பர் 14. இதுல முக்கியமான சரத்து எதுன்னு சொல்றேன். குடியரசுத் தலைவர் ஆட்சி காலம் சொல்லும்போது ஒன்று சொன்னேன். சரத்து நம்பர் 19 தானாக நிறுத்தி வைக்கப்படும். சரத்து நம்பர் 19 தான் 6 வகையான சுதந்திரத்தை பத்தி சொல்லுது. 20 21 தொடவே முடியாதுன்னு சொன்னேன். 20 21 20 காரணமில்லா கைது தடை. நான் கிளாஸ் எடுக்கும்போது கிளியரா சொன்னேன். குடியரசுத் தலைவர் ஆட்சி காலத்தில் 20 மற்றும் 21 யாராலையும் தொட முடியாது. குடியரசுத் தலைவரே நினைச்சாலும் அதை கை வைக்க முடியாது. ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் இந்த மாதிரி சொல்லுது? எந்த ஆர்டிகல் சொல்லுது? 358 359 358 19 தானாக நிறுத்தி வைக்கப்படும். இந்த பாருங்க, 358 359 19 தானாக நிறுத்தி வைக்கப்படும். இது 20 மற்றும் 21 தொட முடியாது. மற்ற சரத்துக்களை குடியரசுத் தலைவர் நினைச்சா நிறுத்தி வைக்கலாம், மற்ற அடிப்படை உரிமையை. அப்ப 19 6 வகையான சுதந்திரம். அது என்னென்ன வகையான சுதந்திரம்? 6 வகையான சுதந்திரம் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ஒன்று கூடும் உரிமை. எல்லாரும் ஒன்று கூடுது. அப்ப அதுக்கு முன்னாடி பேச்சுரிமை. எப்ப பேசணும், எப்போ ஒன்று கூடுவாங்க? பேச்சுரிமை. அடுத்து பேசின என்ன பண்ணுவாங்க? ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடும் உரிமை. ஒன்று கூடனா சும்மா இருப்பாங்களா? சங்கம் ஆரம்பிப்பாங்க. சங்கம் உருவாக்கும் உரிமை. சங்கம் உருவாக்கணும் ஒரு இடத்துல இருப்பாங்களா? இந்தியாவில் எங்கும் செல்லும் உரிமை. இந்தியாவில் எங்கும் செல்லலாம். இங்கே வாழாமல் இருப்பாங்களா? இந்தியாவில் எங்கும் வாழலாம், ஐ மீன் தங்கும் உரிமை. அப்புறம் அங்கே தங்கினா சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? தொழில் தொடங்கும்ல. இந்தியாவில் எங்கும் தொழில் தொடங்கும் உரிமை. இதெல்லாம் உரிமை சொல்லிக்கிட்டு இருக்கோம். பீகார்காரன் வந்து இங்கே பானிபூரி விற்கிறது ஒரு உரிமை. நம்ம ஸ்டேட்டுக்காரன் வேற ஸ்டேட்டில் போய் பெங்களூரில் வேலை பார்க்குறது ஒரு உரிமை. இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. 6 வகையான சுதந்திரம் கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுத்துக்கிறாங்க ஆர்டிகல் நம்பர் 19ல. இது நிறுத்தி வைக்கப்படும் எப்ப? குடியரசுத் தலைவர் ஆட்சி காலம், ஐ மீன் நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி கொண்டு வரும்போது. சொல்றது புரியுதா? கிளியரா? அப்ப இந்த 19 6 வகையான சுதந்திரம் மறந்துடக்கூடாது. 20 காரணமில்லா கைது தடை. ஒருவனை காரணம் இல்லாம கைது செய்யக்கூடாது. அந்த காரணத்தை கேட்பதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. இது இப்பயும் இருக்கு, எப்போதுமே இருக்கு. ஒருவர் எதனால கைது செய்யப்பட்டிருக்காரு காரணத்தை சொல்லணும். 21 நான் அப்பயே சொன்னேன், தனி மனித சுதந்திரம். ஒரு மனிதன் வாழ்வதற்கான சூழலை கொடுக்கணும், அதை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது கான்ஸ்டியூஷன் கடமை. ஸோ அப்போ 20 21 உங்களுக்கு நான் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டேன், அங்கேயே சொல்லிட்டேன். 22 என்ன சார்னா, ஒருவர் தடுப்பு காவல் வைப்பாங்க இல்லையா, ஒருவேளை கைது செஞ்சுட்டாங்கன்னா அவருக்கு விசாரணைக்கு வந்து வக்கீல் வச்சுக்கிறது, 24 மணி நேரம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறது, அவர் தடுப்பு காவல் வைக்கிறது, அவருக்கு வக்கீல் வச்சுக்கிறது, இந்த பெனிஃபிட் எல்லாமே, இந்த கான்செப்ட் எல்லாமே இதில் தான் கொடுத்துருப்பாங்க. விசாரணையின்றி கைது தடை 22, தடுப்பு காவல் வைக்கிறது 22. அது காரணமில்லா கைது தடை, இது விசாரணை இல்லா கைது தடை. ஒருவரை டக்குன்னு போட்டு ஜெயிலில் போட்டுற முடியாது. கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும், அவங்க பெயில் வச்சுருந்தா பெயில் அப்ளை பண்ணணும், இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த சுதந்திர உரிமை உங்களுக்கு முடிஞ்சு. அதான் சமத்துவ உரிமை சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டேன்? சுதந்திர உரிமையை சொல்லியாச்சு. சுதந்திர உரிமை எல்லாமே முடிச்சிட்டேன். சரிதானே? ஓகே தானே? அடுத்து ரொம்ப முக்கியம், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஃபர்ஸ்ட் தொழிலாளர், அடுத்து குழந்தைகள். தொழிலாளர் குழந்தைகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்டது. அடிமை தொழிலை, இதை வந்து கொத்தடிமை முறையை ஒழிப்பது தான் 23வது ஆர்டிக்கல். இது குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பது தான் 24 ஆர்டிக்கல். முடிஞ்சு போச்சு. கொத்தடிமைனா உங்களுக்கு தெரியும். கொத்தடிமை என்றால் என்னன்னா, கரெக்டான அந்த வேலைக்கான சம்பளத்தை கொடுக்காம வேலை பார்க்குறது எல்லாமே கொத்தடிமையில் தான் சேரும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 14 நான் ஆல்ரெடி சொன்னேன், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். அடுத்து 15 ஜாதி, இனம், பால் வேறுபாடு கிடையாது.
அதாவது ஒரு நபருக்கான ஜாதி, இனம், பால் பாகுபாடு கிடையாது. ஆர்டிக்கல் நம்பர் 15. ஜாதி, மதம், பால், இன வேறுபாடு கிடையாது. 16 அரசு வேலையில் அனைவரும் சமம். அரசு வேலையில் அனைவரும் சமம். அரசு வேலையில் அனைவரும் சமம். அப்புறம் ஏன் சார் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்கன்னு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு. ரிசர்வேஷனோட கான்செப்ட் என்ன, எதுக்கு கொண்டு வரப்பட்டது, யார் யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் இருக்குது, 69% தமிழகத்தில் எப்படி கொண்டு வரப்பட்டதெல்லாம் விளக்க உரை நம்ம கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ 16 அரசு வேலையில் அனைவரும் சமம். 17 அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. தீண்டாமை ஒரு பாவச் செயல். 17 ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். 18 பிற பட்டங்களை துரத்தல். பிற பட்டங்கள் அப்படின்னா நாம் படிக்கிற பட்டங்கள் மற்றும் இராணுவ பட்டத்தை தவிர பிற பட்டங்களை துறக்கிறது. புரியுதுங்களா கான்செப்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிச்சிருக்கேன்னா என் பட்டத்தை போடலாம். இராணுவம் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பட்டங்களை போடலாம். மற்ற நம்மளா வச்சுக்கிற பட்டமெல்லாம் சூட்டக்கூடாது. அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஸோ பிற பட்டங்களை துரத்தல் இது எல்லாமே இதுக்குள்ளதான் வருது. ரீகால் பண்ணிடலாமா? 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஏன்? ஜாதி, இனம், இடம் பாகுபாடு கிடையாது. பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமம். 16 பொது வேலை வாய்ப்புனா அரசு வேலை. 17 அன்டச்சபிலிட்டி. 18 பிற பட்டங்களை துரத்தல். 19 6 வகையான சுதந்திரம். 20 காரணமில்லா கைது தடை. 21 தனி மனித சுதந்திரம். 22 தடுப்பு காவல் வைக்கிறது, விசாரணையின்றி கைது தடை. முடிஞ்சு போச்சு. எல்லாமே பார்த்தாச்சு. கிளியரா புரியுதானே? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அடிப்படை உரிமையிலையும் அடிப்படை கடமையிலையும் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது. அதாவது என்ன சார், அடிப்படை உரிமையும் அடிப்படை கடமையிலையும் ஒன்று என்ன சார் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வி கடமைன்னு கல்வி உரிமைன்னு ஒன்று சொல்றாங்க, கல்வி கடமைன்னு ஒன்று சொல்றாங்க. இது புதுசாக ஆட் பண்ணாங்க. எப்போ ஆட் பண்ணாங்கன்னா, எஜுகேஷன் ரைட்ஸ், எஜுகேஷன் டியூட்டிஸ். அதனால் சார் எஜுகேஷன் ரைட்ஸ்னா இது எதில் ஆட் ஆகும்னா அடிப்படை உரிமையில் ஆட் ஆகும். அதனால பார்ட் 3ல ஆட் ஆனிச்சு. அடிப்படை இது கல்வினா அடிப்படை கடமையில் ஆட் ஆகும். அதனால 4Aல ஆட் ஆனிச்சு. நல்லா கவனிச்சுக்கணும். 4A 51A அதில் சொல்றாங்க, இந்த 51Aல மொத்தம் 10 அடிப்படை கடமைகள் சொல்லியிருந்தாங்க. புரியுதா? 10 அடிப்படை கடமை சொல்லியிருந்தாங்க, மறந்துடாதீங்க. எந்த சரத்தின் அடிப்படையில்? 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில். ரொம்ப முக்கியம். 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படையில் 4Aவை ஆட் பண்ணாங்க. 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 1976 4Aங்கிற பார்ட்டை புதுசாக ஆட் பண்ணி 51A ஆர்டிக்கல்னு ஒன்று கிரியேட் பண்ணி 10 அடிப்படை கடமையை சொன்னாங்க. தேசிய தலைவர்களை மதிக்கணும், தேசிய கொடியை பாதுகாக்கணும், விவசாயத்தை மதிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும், ஜாதியம் பாகுபாடு இல்லாமல் பழகணும், இந்த இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்கு வருமானத்தை நம்ம ஈட்டணும், இந்த மாதிரி ஒருமைப்பாடு, நம்ம எல்லாத்தையும் மதிக்கணும், தேசிய தலைவர்களை மதிக்கணும், நம்மளோட ஒருமைப்பாடு சிந்தனைகள் இது எல்லாத்தையும் கடமையாக வடிவமைச்சு கொண்டு வந்தாங்க. எதில்? அடிப்படை கடமையில் ஒரு 10 கடமையை வச்சுருந்தாங்க. அப்போதான் புதுசா 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி எஜுகேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி 2 விஷயத்தை ஆட் பண்ணாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். எஜுகேஷன் டியூட்டிஸ், எஜுகேஷன் ரைட்ஸ். அதாவது அடிப்படை உரிமைன்னு ஒன்று புதுசாக ஆட் பண்ணாங்க. அப்போ அடிப்படை உரிமைனா அது எங்கே சேர்க்கணும்? அடிப்படை உரிமையில தானே சேர்க்கணும், கல்வி உரிமையை. அப்போ கல்வி உரிமை, அடிப்படை உரிமை சொல்லக்கூடாது, கல்வி உரிமை. அப்போ இந்த உரிமையை, கல்விக்கான உரிமையை அடிப்படை உரிமையில் சேர்த்தாங்க. அதுதான் 21A. மறந்துடாதீங்க. நீங்கள் இப்போ வரிசையாக படிச்சுட்டு வந்தீங்களே, என்னது 19, 20, 21A புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சார் உரிமை? ஒரு குழந்தைக்கு தனது தொடக்க கல்வியை பெறுவதற்கு உரிமை உண்டு. ஒரு குழந்தை பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குழந்தை போய் தொடக்க கல்வி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை சொன்னிச்சுன்னா ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு குழந்தை, இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு குழந்தை தனது கல்வி பெறுவதற்கு உரிமை உண்டு.
2002 86 சட்ட திருத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது. 21(7) ஆட் பண்ணியிருக்காங்க. அதே 2002 வருஷத்தில் அதே 86ஆவதுல அடிப்படை கடமைன்னு ஒன்று சேர்த்தாங்க. அதுதான் 11வது கடமையாக சேர்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி 4(a)ங்கிற ஒரு பாகத்தை ஆட் பண்ணி 51(a)ல 10 கடமையை சொன்ன இவங்க 11வது கடமையாக கல்வி கடமையை சேர்த்தாங்க. இந்த கடமை யாருக்கு? பெத்தவங்களுக்கு. பெத்தவங்க பிள்ளைய படிக்க வைக்கிறங்கிறது ஒரு கடமை. கிளியரா? புரியுதா? அப்போ எஜுகேஷன் டியூட்டி, எஜுகேஷன் ரைட்ஸ். எஜுகேஷன் ரைட்ஸ் யாருக்கு? குழந்தைக்கு. எஜுகேஷன் டியூட்டி யாருக்கு? பெத்தவங்களுக்கு. இது 21(a)ல ஆட் ஆனிச்சு. அது 10லேருந்து 11 கடமையாக ஆட் ஆனிச்சு. அப்போ அந்த 10 எப்படி ஆனிச்சு? 10 1976 42 சட்டத்தின்படி ஆட் ஆனிச்சு. ஏன்னா பாகமே புதுசாக ஆட் பண்ணாங்க 4(a)ன்னு. முடிஞ்சு போச்சு. சரிதானே? மறந்துடவே கூடாது சார், இதை மறந்துடவே கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த 25லேருந்து தானேங்க. 25 வாங்க பார்த்துருவோம். 25, 26, 27, 28, 29, 30, 31 நீக்கப்பட்டது, 32. 35 ஒருவர் தான் விரும்பிய மதத்திற்கு மாறலாம். ரொம்ப முக்கியம். ஒருவர் தான் விரும்பும் பட்சத்தில் ஒரு மதத்திலிருந்து எந்த மதத்தை வேணாலும் வாழலாம். இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த மதக்காரங்க தான் இருக்கணும், இந்த மதக்காரங்க மட்டும்தான் இருக்கணும், இல்லை இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. அப்போ ஒருவர் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் இந்தியாவில். ஏன்னா இது மதசார்பற்ற நாடு. முடிஞ்சு போச்சு. அடுத்து 26 மதம் சார்ந்த கோயில்கள் வழிபட கூடங்கள் இருக்குல்ல, அவங்க நிர்வகிக்கும் உரிமை. ஒன்றுமில்ல, அது வழிபாட்டு கூடங்கள் நிர்வகிக்கும் உரிமை. சரிங்களா? நிர்வாக உரிமை. 27 இவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய டாக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. வரி கட்டுறதுக்கு எதிரான சுதந்திரம். ஸோ வரி சலுகைன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ டேக்ஸ் கட்டுறதுலேருந்து எக்ஸம்ஷன், அந்த வரி சலுகை பெறக்கூடிய உரிமை. சரிதானே? அடுத்து ரொம்ப முக்கியம் 28. இது ஆர்டர் உங்களுக்கு தெரியுமில்ல, 3 தானே ஆட் பண்ணணும். 3, 6, 7, 8 இதோட முடியுது. வரி சலுகை பெறக்கூடிய உரிமை. அடுத்து 28 மதங்கள் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் தெரியுமா? இப்போ மதங்கள், இப்போ ஒரு மதம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், அந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களை அந்த மதங்கள் சார்ந்த போதனை இருக்கு இல்லையா, இல்லை அறிவுரைகள், இப்போ பாட்டு பாடுறது, இப்போ ப்ரேயர் சொல்கிறது, மதங்கள் சார்ந்த ப்ரேயர், மதங்கள் சார்ந்த அறிவுரைகள். இப்போ ஒரு இந்துத்துவாதம் கொண்ட ஒரு கல்வி நிறுவனங்களில் இந்துத்துவாதம் மதங்கள் சார்ந்த போதனைகள் பண்ணுவாங்க. கிறிஸ்டின் ஸ்கூலில் கிறிஸ்டின் சார்ந்த போதனைகள் பண்ணுவாங்க. அந்த போதனை கூட்டங்களில், அந்த அறிவுரை கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு உரிமை உண்டு. ஏன்னா கல்வி நிறுவனங்களை மதம் சார்ந்த போதனைகள் அங்கே கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு நபருக்கு உரிமை உண்டு. நான் சொல்கிற மீனிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எஸ். அப்போ 28 பொது அந்த அறிவுரை கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. இதுதான் இந்த 4. சரிதானே? 29, 30 சிறுபான்மையினருக்கான உரிமை. அதான் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இந்த கல்வி மற்றும் கலாச்சார உரிமை யாருக்கானதுன்னா சிறுபான்மையினருக்கானது. சிறுபான்மையினர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிறுபான்மையினருக்கு அந்தந்த இடத்தை சார்ந்து சிறுபான்மையோட கவுண்டிங் மாறும். ஒரு இடத்துல இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க, முஸ்லீம்கள் கம்மியாக இருந்தால் அது சிறுபான்மையினர் முஸ்லீம். ஒரு இடத்துல முஸ்லீம் அதிகமாக இருந்து கிறிஸ்டின்ஸ் கம்மியாக இருந்தால் அங்கே கிறிஸ்டின்ஸ் சிறுபான்மையினர். ஒரு இடத்துல கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருந்து இந்துக்கள் அதிகமாக இருந்து முஸ்லீம் கம்மியாக இருந்தால் யார் கம்மியாக இருக்காங்களோ அதாங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? ஒரு இடத்துல யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் சிறுபான்மையினர். சரிங்களா? எஸ். ஸோ 29 என்ன அப்படின்னா, 29 சொல்லக்கூடிய கான்செப்ட் அவங்களுக்கான எழுத்து மற்றும் கல்வி கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம். சிறுபான்மையருக்கான 29 சிறுபான்மையருக்கான கல்வி மற்றும் கலாச்சாரம் எழுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பஞ்சாப்காரர் இங்கே வந்தாருன்னா பஞ்சாப்காரர் இங்கே முண்டாசெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சண்டை போடக்கூடாது. இந்தியாவில் அவர் கலாச்சாரப்படி இங்கே வாழ்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஓகேவா? புரியுதா? எஸ். அடுத்து 30 அவங்க வழிபாடு கூடங்கள் நிர்வகிக்கும் உரிமை. அதாவது சிறுபான்மையருக்கான வழிபாடு இருக்கு பார்த்தீங்களா, அதை நிர்வகிக்கும் உரிமை, நிர்வாக உரிமை உண்டு. நிர்வாக உரிமை. 31 நீக்கப்பட்டு சொத்துரிமை சொல்லிட்டேன். சரிங்களா?
எங்கே போய் சேர்த்துருக்காங்க? 307 போய் சேர்த்துருக்காங்க. சரி, அடுத்து 32ல் ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு அதிகாரம் தேடும் உரிமை, ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து பேராணை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, ஆள்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை. சரிங்களா? தகுதி முறை வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை. தகுதி முறை வினவும் ரொம்ப அதாவது ரொம்ப தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கான மீனிங் தெரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆள்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது தவறான வரியிலையோ இல்லை வந்து அரசியலமைப்புக்கு எதிராக ஒருவரை கைது செய்யும் பட்சத்தில், அதிகாரத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செஞ்சுட்டாங்க. இப்போ என்னை கைது செஞ்சுட்டாங்க, அப்போ என்னை கைதே செய்யலைன்ட்டாங்க, நான் கைதே செய்யலை அப்படின்னு போலீஸ் சொல்லும் பட்சத்தில் ஆள்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றம் போய் போனோம்னா, அந்த உச்சநீதிமன்றம் இந்த ஆள்கொணர்வு நீதி பேராண்மை மூலமாக சப்மிட் பண்ணோம்னா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரத்தில் சப்மிட் பண்ணணும். அந்த நபரை கண்டுபிடிச்சி யாருக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துருவாங்க, அது சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும் ஆர்டர். அப்போ தவறான வழியில் ஒருவரை கைது செய்வதை இதிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் உரிமை தான் ஆள்கொணர்வு நீதி பேராணை. அவர் போட மாட்டார், அவர் பட்சத்தில் ஒருத்தர் போடுவாங்க. ஒருவரை காணலை அப்படின்னா ஆள்கொணர்வு நீதி பேராணை போட்டுருவாங்க உச்சநீதிமன்றத்தில். ஸோ தவறான வயது கைது செய்வதை தடுக்கும் ஒரு உரிமை தான் இந்த உரிமைங்கிறது நீதி பேராணை. சரிங்களா? ரிட்ஸு. அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு விஷயம் செய்யாத பட்சத்தில், ஒரு அரசு அலுவலகங்களையோ இல்லை ஒரு விஷயத்தில், ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்த செய்யாத பட்சத்தில், அந்த விஷயம் செய்யாத பட்சத்தில் அதை கட்டளையிடுவதற்கான அதிகாரத்தை பற்றி பேசுறது. தடையுறுத்தும் ஒரு அரசாங்க ஆவணங்களையோ இல்லை அரசு நிலங்களையோ தவறான வழியில் அரசு அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ செயல்படுத்தும் போது, கட்டுப்படுத்தும் போது அந்த செயல்பாடை நிறுத்துவதற்கு, தடை செய்வதற்கு சொல்லக்கூடிய உரிமை. தடை. ஒரு 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 புறம்போக்கு நிலம் இருக்குது, அந்த புறம்போக்கு நிலத்தை வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ யாரோ ஒரு அரசு அதிகாரியோ யாரையோ கையகப்படுத்தி புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதை தடை செய்வதற்கு, அவங்க செய்யக்கூடிய செயல்களை தடை செய்வதற்கான உரிமை இந்த உரிமை. தகுதி முறை வினவும், அதாவது ஒரு செயல் செய்வதற்கான தகுதியை கேட்பதற்கான உரிமை, கேட்கும் உரிமை. எந்த அதிகாரத்தின் அடிப்படையில், எந்த தகுதி முறையின் அடிப்படையில் சேர்ப்பது, அதான் ஆவண கேட்பு நீதி பேராணை. நீதி பேராணைனா அப்படின்னா என்னன்னா அப்படின்னா, இது வந்து கோர்ட்டு சம்பந்தப்பட்டது. ஒரு கேஸ் ஒன்று நடக்குதுன்னா, இப்போ கீழ்நிலை நீதிமன்றத்திலிருந்து மேல்நிலை நீதிமன்றத்துக்கு போகுது. சரிங்களா? மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, இல்லை உயர் நீதிமன்றத்திலிருந்து வேறு ஏதாவது நீதிமன்றத்துக்கு பாஸ் ஆனிச்சுன்னா அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை கேட்பதற்கான உரிமை. சரிங்களா? அப்போ இது கிட்டத்தட்ட யாருக்கு வரும் அப்படின்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்டது, நீதித்துறைக்கான இருக்கக்கூடிய கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இதோட முடிச்சுக்கலாம். ஸோ 1 to 32 ஆர்டிகல் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இத்துடன் இந்த 2வது மாடல் எக்ஸுக்கான கான்செப்ட் முடிஞ்சு. மீண்டும் சந்திக்கலாம். யார் நான் உங்கள் அன்பு சோழன் கார்த்தி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.